வணக்கம் நண்பா. ஒருவன் தன்னிடம் திட்டம் இருந்தால் அதை பயன்படுத்தி கடைபிடித்து வெற்றி அடைய முயற்சி செய்தால் அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். ஆனால் ஒருவனிடம் வெற்றி பெற ஒரு திட்டம் இல்லை என்றால் அவன் தோல்வி அடைவதற்கு முயற்சி செய்வதற்கு சமம். எனவே உங்களுக்கு என ஒரு திட்டத்தை வகுத்து அதன்படி செயல்படுங்கள். ஒரு மனிதனின் கனவு நிஜமாக வேண்டும் என்றால் முதலில் அந்த கனவை தன்னால் அடைய முடியும் என்று அவன் நம்ப வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். தடைகள் பல வந்தாலும் தனது கனவுகளுக்காக விடாமுயற்சியோடு உழைக்கும் மனிதனுக்கே வெற்றி கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வெற்றி வெறும் கனவாகவே போகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை தடைகளாக பார்க்கும் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் வீழ்ச்சி அடைகிறான். மாற்றங்களில் உள்ள வாய்ப்புகளை நோக்கி அதற்கு ஏற்ப முடிவு எடுக்கும் மனிதனுக்கு வளர்ச்சிக்கான பாதை தோன்றுகிறது. அவர்களையே வெற்றி தேடி வருகிறது. உனது உழைப்பிற்கு ஏற்பவே உனது உயர்வும் உள்ளது. இன்று வெற்றியாளர்களாக திகழும் மனிதர்கள் தங்கள் உழைப்பின் மூலமே வறுமையை கடந்து செல்வந்தனாக மாறி உள்ளனர். உழைப்பு வீண் போகாது. உழைப்பே கூலி தரும். உன்னை நீ நம்பு. உன் திறமைகளை முழுமையாக நம்புங்கள். உன்னுடைய பலமே உன்னுடைய திறமைகள் தான். எதற்காகவும் உனது திறமைகளை குறைத்து எடை போடாதே. உன் திறமையை கொண்டே நீ வெற்றி பெற முடியும். இந்த உலகம் உங்களுக்கு சிறந்ததாக மாற வேண்டும் என்றால் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும் முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களால் முடியும் என்று நம்புங்கள். நேர்மறை சிந்தனைகளே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லது. நல்ல சிந்தனைகளை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். பிரச்சனைகளே நம்மை சோதிக்கிறது. நம் வலிமை என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் எவ்வாறு நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே பிரச்சனைகள் நம் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக வருவது அல்ல. அது நம்மை மேலும் வலுப்படுத்தி ஒரு மன வலிமை மிகுந்த மனிதனாக, ஒரு வெற்றியாளனாக மாற்றுவதற்காகவே என்பதை உணருங்கள். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். உன்னால் முடியும் என்று நினைத்தால் உன்னால் நிச்சயம் முடியும். முடியாது என்று நினைத்தால் நிச்சயம் முடியாது. சாதனையாளர்கள் என்றுமே முடியாது என்று கூற மாட்டார்கள். என்னால் சாதிக்க முடியும் என்றே சிந்திப்பார்கள். அதனால்தான் வெற்றி பெறுகிறார்கள். மனிதனுக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் அவனது நேரம். எவ்வளவு பணம் சேர்த்தும் தனக்கென நேரம் செலவழிக்காத மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்க்கும் முயற்சியில் உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். உங்களிடம் இப்போது இருப்பதை முழுமையாக அனுபவித்து வாழுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னால் என் கனவுகளை அடைய முடியும் என்று உங்கள் மனதிற்குள் பலமுறை கூறிக்கொள்ளுங்கள். அது உங்கள் கனவுகள் மேல் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். மேலும் அதை அடைவதற்கு தேவையான உற்சாகத்தை உங்களுக்கு தரும். பிறர் உங்களிடம் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். எனவே உங்களது அறிவை கொண்டு நன்கு ஆராய்ந்து தெளிந்த பின்னரே மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்றால் உங்களுக்கு தீராத கவனமும் அர்ப்பணிப்பு குணமும் ஒழுக்கமும் கடின உழைப்பும் இருந்தால் போதும். வேறு ஒரு பெரிய தகுதி உங்களுக்கு இல்லை என்றாலும் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற முடியும். சிந்தனைகளை விட அந்த சிந்தனையை செயல்படுத்துவதே மிகவும் முக்கியம். சிந்திக்கும் மனிதன் தனது சிந்தனையை செயல்படுத்தாவிட்டால் அந்த சிந்தனையால் பலன் ஏதும் இல்லை. எனவே சிந்திப்பதை செயல்படுத்த தயங்காதீர்கள். கனவுகளை அடைய வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே செய்து முடியுங்கள். அதுவே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.